ஸ்ரீ தாமிரபரணி மகாத்மியம் 31ஆம் அத்தியாயம். கழுகும் புறாக்களும் ஸ்வர்க்கத்தை அடைகின்றன. பின்னர் யமன் யமபதர்களை அழைத்து, இந்த 6 பேரும் 2 இளவரசர்கள், அவர்களின் மனைவியர் கபாலிகா மற்றும் புரோஹிதா தாமிரபரணி நதியின் புனித நீரில் கலந்து தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் தீய கர்மாக்களிலிருந்து அவர்களை விடுவிக்க பல பயங்கரமான நரகங்களை கடந்து செல்லுங்கள். அதன்படி 6 குற்றவாளிகளும் ரௌரவ, கும்பிபாக போன்ற ஆயிரக்கணக்கான பயங்கரமான நரகங்களை சுற்றி அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு பாவிகள் மிக மோசமான சித்திரவதைகளுக்கு ஆளானார்கள். அவர்கள் 84,000 ஆண்டுகள் கழித்தனர். பின்னர் யமனின் முன் நிறுத்தப்பட்டனர். யமன் கூறினார், இந்த உத்தாலகன் ஒரு பிராமணன், வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவன், காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தான். அவன் தீய சகவாசத்தில் விழுந்து பாவம் செய்தாலும் இப்போது அவன் மீண்டும் பிராமணனாக பிறக்க வேண்டும். இந்த கபாலிகன் ஒரு பெரிய பாவி, அனைவரையும் ஏமாற்றினான். அவன் கழுகாக மாறட்டும். இளவரசர்களும் அவர்களது மனைவியரும் புறாக்களாக மாறி காட்டில் வாழட்டும். அவர்கள் தாமிரபரணி நதியில் நீராடும் போது அவர்கள் தூய்மையடைந்து தங்கள் கடந்த கால நினைவை பெறுவார்கள். அவர்கள் 6 பேரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அவர்கள் தாமிரபரணி நதியில் நீராடி சொர்க்கத்தை அடைவார்கள். ஞானத்தால் நிறைந்த இந்த பிராமணன் பல வகையான யாகங்களை செய்து தேவர்கள், ரிஷி முனிவர்கள் மற்றும் பித்ருக்களை மகிழ்வித்து சிவலோகத்தை அடையட்டும். நீண்ட கதையை கூறிய பிறகு கழுகு 4 புறாக்களுடன் இணைந்து பிராமண இளைஞனின் பாதம் பணிந்து உதவி கோரியது. அந்த இளைஞன் மிகவும் ஆச்சரியம் கொண்டான். அவன் அனைவரையும் நதிக்கு அழைத்து சென்றான். அவர்கள் அனைவரும் வேத மந்திரங்களை உச்சரித்து நீராடினர். பறவைகள் மன்மதன் மற்றும் சூரியனின் பிரகாசம் போன்ற அழகான வடிவங்களை அடைந்தன. அவை பிராமண இளைஞனை வலம் வந்து விமானங்களில் ஏறி ஸ்வர்க்கத்திற்கு சென்றன. பிராமண இளைஞன் தனது கடந்த கால வாழ்க்கையை நினைவு கூர்ந்த பின்னர் மிகுந்த பற்றற்ற தன்மையை வளர்த்து கொண்டு பெற்றோரின் அனுமதியை பெற்று கடுமையான தவத்தில் ஈடுபடத் தொடங்கினான். அவன் நீர், உலர்ந்த இலைகள் மற்றும் காற்றை உட்கொண்டு வாழ்ந்தான். 3 ஆண்டு கால தவத்தின் முடிவில் தேவி ஸ்ரீதேவி அழகான அலங்கரிக்கப்பட்ட வடிவத்தில் அவன் முன் தோன்றி தனது பிரகாசத்தால் அனைத்து திசைகளையும் ஒளிரச் செய்தாள். அவள் முனிவர்களால் சூழப்பட்டிருந்தாள். அவள் சிறுவனிடம் வரம் கேட்க கூறினாள். பிரம்மச்சாரி தேவி தாமிரபரணி நதியை புகழ்ந்து ஒரு அழகான பாடலை பாடி அவளுக்கு நிலையான பக்தி மற்றும் தியானம், அவளுடைய நதிக்கரைகளில் வாழ்க்கை மற்றும் அவளுடைய முழுமையான அடைக்கலம் ஆகியவற்றை பிரார்த்தனை செய்தான். அவன் அவள் பாதம் பணிந்தான். தேவி தனது 4 திருக்கரங்களால் அவனை தூக்கி அமிர்த புன்னகையுடன் அவனது விருப்பங்களை நிறைவேற்றினாள். அவள் கூறினாள், 64 வித்யைகளும் உன்னிடம் ஏராளமாக வரட்டும். பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் மற்றும் தேவர்கள் எப்போதும் உனக்கு நன்மை செய்யட்டும். லக்ஷ்மி தேவி உன்மீது தனது அனைத்து ஆசைகளையும் பொழிவாராக. தாம் இங்கே 1000 ஆண்டுகள் மகன்கள் மற்றும் பேரன்களுடன் வாழ்ந்து பல யாகங்களை செய்கிறாய். எப்போதும் சிவபெருமானையும் என்னையும் வணங்குவாய். அனைவரும் நலமாக இருக்கட்டும். சித்தர்களும் தேவர்களும் அவனை உக்ர தபஸ், கடுமையான தபம் செய்தவர் என்று அழைத்தனர். அவன் இல்லத்திற்கு சென்று பெற்றோரின் பாதம் பணிந்து பரத்வாஜ முனிவரிடமிருந்து வேதங்களை கற்றுக்கொண்டான். மேதாதிதி முனிவரின் மகள் சாலவதியை திருமணம் செய்து வாஜபேயம் போன்ற பல யாகங்களை செய்தான். அவன் தன் மனைவி, குழந்தைகள் மற்றும் சீடர்களுடன் ஒவ்வொரு ஆண்டும் மலைய பர்வதத்திலிருந்து கடல் வரை தீர்த்த யாத்திரை செய்தான். புனிதமான தாமிரபரணி நதியில் தினமும் 3 முறை நீராடி 5300 ஆண்டுகள் கழித்தான். இறுதியாக மலைய பர்வதத்தில் தவம் செய்து பிரம்ம நிலையை அடைந்தான். 31ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.